வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல பகீர் சம்பவங்கள் நடந்திருக்கு. மனோஜ் ரோகிணியை பார்த்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ஸ்ருதியை பழிவாங்க ஒரு பெரிய வில்லன் கூட்டமே ஒன்னு சேர்ந்துருச்சு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட் குள்ள போகலாம். எபிசோட் ஆரம்பத்துல நம்ம முத்துவையும் மீனாவையும் காட்டுறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. தன்னோட அம்மா டான்ஸ் ஆடுற வீடியோவை யூடியூப்ல போட்டு அது மூலமா பணம் சம்பாதிக்க போறத பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாரு. இதை கேட்ட மீனாவுக்கும் ஒரு ஆசை வருது. நாமளும் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. உனக்கு என்னமா தெரியும்னு முத்து கேட்க, எனக்கு பூ கட்ட தெரியும், அத வச்சு சேனல் ஆரம்பிக்கிறேன்னு மீனா சொல்றாங்க. உடனே முத்துக்கு ஒரு ஐடியா வருது. மீனாவின் பூக்கடைன்னு ஒரு சேனலும் முத்துவின் டாக்ஸி டைரின்னு இன்னொரு சேனலும் ஆரம்பிக்கலாம்னு ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான். அடுத்து சத்யா ரேகா கல்யாணத்தை பத்தி முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுன்னு ஒரு பெரிய பிளான் பண்றாரு. அடுத்த சீன்ல தாங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது. மனோஜ் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வராரு. ரோகிணி கதவை திறந்த உடனே பணத்தை பத்தி தான் கேக்குறா. மனோஜ் அந்த 25,000 ரூபாயை கொடுத்துட்டு ரொம்ப உடைஞ்சு போய் பேசுறாரு. நீ என் அம்மாவை எவ்வளவு கேவலமா பேசுன, என் அம்மா கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை, நீ என் கூட வாழணும்னு நினைக்கவே இல்லைன்னு மனோஜ் மனசு குமுறி அழுவுறாரு. ரோகிணி ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறா. ஆனா மனோஜ் இந்த தடவை ஏமாற தயாரா இல்லை. நீ என் வீட்டை விட்டு போயிடு, எனக்கு உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. அந்த 5 லட்சத்தை நான் கொடுத்துடுறேன், நீ என்னை விட்டு போயிடுன்னு மனோஜ் கெஞ்சுறாரு. ஆனா ரோகிணி தன்னோட உண்மையான வில்லி முகத்தை காட்டுறா. உனக்கு டைவர்ஸ் தரவே மாட்டேன், நீ அப்படி கேட்டா உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு ரொம்ப திமிரா மிரட்டுறா. மனோஜ் இதை கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணீரோட நிக்கிறாரு. இந்த எபிசோட்லயே ரொம்ப எமோஷனலான சீன் இதுதான். பாக்குறப்ப நமக்கே மனோஜ் நிலைமையை நினைச்சு ரொம்ப பாவமா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய வில்லத்தனம் பிளான் நடந்துட்டு இருக்கு. நீத்து நேரா போய் பிஜுவை பாக்குறாங்க. பிஜு யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்ருதியால போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போனவன். அவன்கிட்ட போய் நீத்து ஒரு டீல் பேசுறாங்க. உனக்கு ஸ்ருதி மேல கோவம் இருக்கு, எனக்கு ஸ்ருதியோட புருஷன் மேல ஆசை இருக்கு, அதனால நாம 2 பேரும் ஒன்னு சேரலாம். நீ ஸ்ருதியை பழிவாங்கு, நான் ரவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு கேவலமான பிளான் போடுறாங்க. பிஜுவும் ஸ்ருதியை அழிக்கிறதுக்காக இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறான். இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல வந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஸ்ருதிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு நினைச்சாலே நெஞ்சமெல்லாம் பதறுது. கடைசி சீன்ல மனோஜ் எலக்ட்ரானிக்ஸ் கடையில உட்கார்ந்து ரொம்ப கவலையா யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியாவது ஒரு 5 லட்சம் கடன் வாங்கி ரோகிணி முகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு டைவர்ஸ் வாங்கிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பைனான்ஸ் கம்பெனிக்காரன் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில ஸ்ருதியோட அம்மாவும் அவங்க பிரெண்ட்ஸும் அந்த கடைக்கு வராங்க. மனோஜ் அவங்களை பார்த்த உடனே பயந்து போய் ஒளிஞ்சுக்க பாக்குறாரு. ஆனா கடையோட மேனேஜர் மனோஜை கூப்பிட்டு அவங்களுக்கு பொருள் விற்க சொல்றாரு. ஸ்ருதியோட அம்மா மனோஜை பார்த்த உடனே ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு பிரிட்ஜ்லயே பாத்ரூம் அட்டாச் பண்ண மாதிரி வேணும்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. நாங்களாம் ரொம்ப பணக்காரங்க, உன் கடையில எந்த பொருளும் வாங்க வரல, உன்னை அசிங்கப்படுத்த தான் வந்தோம்னு மனோஜ் வேலை பாக்குற இடத்துலயே அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. மனோஜ் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு கண்ணீரோட நிக்கிறதோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சோகமா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சா ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. முதல் விஷயம், மனோஜ் ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய
அந்த 5 லட்சத்தை இங்க இருந்து புரட்ட போறாருன்னு தெரியல. பணத்துக்காக அவர் என்ன தப்பு செய்ய போறாரோன்னு பயமா இருக்கு. ரெண்டாவது பிஜுவும் நீத்துவும் சேர்ந்து ஸ்ருதியை என்ன மாதிரி ஆபத்துல மாட்டி விட போறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மூணாவது முத்துவோட பிளான் படி சத்யா கல்யாணம் நடக்குமா இல்ல அங்கேயும் விஜயா வந்து ஏதாவது பெரிய பிரச்சனையை பண்ணுவாங்களான்னு நாளைக்கு எபிசோட்ல தான் நாம பார்க்கணும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.